இன்னைக்கு மார்க்கெட் ஒரு செம்ம ரோலர் கோஸ்டர் ரைட். வாங்க அந்த பயணத்தை பத்தி விரிவா பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் கூட இது அப்படிதான் சொன்னாங்க, ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு. அப்போ ஒரு ட்ரேடருக்கு இந்த ரைட் நிஜமாவே எப்படி இருந்துச்சு? வாங்க ஒவ்வொரு நிமிஷமா பார்க்கலாம். கதையே வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய சண்டையோட தான் ஆரம்பிக்குது. முதல்ல இந்த நம்பர் 24650. மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல போக ரொம்பவே தடுமாறிச்சு. அடுத்து இந்த நம்பர் 24550. இதுதான் காலையில விலை கீழே போகாம தடுத்து நிறுத்துச்சு. அதாவது இந்த ரெண்டு லெவல்ஸையும் ஒரு கூரை தர மாதிரி நினைச்சுக்கோங்க. மார்க்கெட் இந்த கூரைக்கும் தரைக்கும் நடுவுல ஒரு பந்த மாதிரி மாறி மாறி பவுன்ஸ் ஆயிட்டே இருந்துச்சு. மொத்தமா அந்த கூரை 3 தடவையும் தர 4 தடவையும் டெஸ்ட் பண்ண பட்டுச்சு. ஆனா இவ்ளோ நேரம் இழுபறி நீடிச்ச பிறகு ஏதாச்சும் ஒண்ணு நடந்தே ஆகணும் இல்லையா? 4வது முயற்சியில அந்த கூரை உடைஞ்சது. விலை சர்ருன்னு மேல ஏறிடுச்சு. அந்த சண்டை நடந்த இடத்த விட்டுட்டு அன்னைக்கு புது உச்சமான 24,854 தொட்டுச்சு. சரி, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த குழப்பத்துல ஒரு ட்ரேடர் எப்படி வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும்? இங்கேதான் நாம ஸ்கேல்பிங்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேச போறோம். ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். கூரைக்கும் தரைக்கும் நடுவுல நடக்கிற பவுன்ஸை ட்ரேட் பண்றதுதான். காலையில நடந்த இந்த முன்ன பின்ன நகர்வு இதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பை உருவாக்குச்சு. உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு காலையில மட்டும் குறைஞ்சது 3 ஸ்கேல்பிங் ட்ரேட்ஸ் இருந்திருக்கு. நம்ம கடைசி ஸ்லைட்க்கு போலாம். இந்த நாள் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னு பார்க்கலாம். வாங்க அன்னைக்கு நாள் கடைசியில என்னாச்சுன்னு ஒரு குவிக் லுக் பார்க்கலாம். ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு குழப்பமான நாள்ல கூட ஒரு தெளிவான பேட்டர்ன் இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கிட்டா நீங்க அடுத்த வாய்ப்பை கண்டுபிடிக்க முடியுமா?